அமெரிக்கால லேக் ஜெனிவால லெட்டரோ ஏதோ பொருளோ டெலிவர் பண்ணணும்னா போட்ல தான் பண்ணுவாங்களாம். வருஷம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இப்படி போட்ல டெலிவர் பண்ணுவாங்களாம். டெலிவர் பண்றவங்க கரை வந்ததும் ஃபாஸ்டா குதிச்சு லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் போட்டுட்டு உள்ள ஏதாவது லெட்டர் இருந்தா அதை எடுத்துட்டும் வரணும். அவங்க வர வரைக்கும் போட் நிக்காது. இவங்க தான் ஃபாஸ்டா ஓடி வந்து போட்ல ஏறிக்கணும். சில சமயத்துல அவங்க போட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. இந்த டெலிவர் பண்ற வேலைக்கு டீனேஜர்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். அதனால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட் டைம் ஜாபா இந்த வேலையை பார்க்கறதுக்கு அப்ளை பண்றாங்க. 6 பேர் கொண்ட குழு நல்ல அத்லெட்டா உற்சாகமானவங்களா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களா இருக்கிறவங்களா பார்த்து தான் டெலிவர் பண்ற ஆளை செலக்ட் பண்ணுவாங்களாம். திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் வேலை இருக்கும். இப்படி டெலிவர் பண்றவங்க ஒரு நாளைக்கு 45ல இருந்து 60 தடவை குதிக்கணும்னு போட்ல இருக்கிற டூரிஸ்ட் பீப்புளை அட்ராக்ட் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. இதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் சேலரி கொடுப்பாங்களாம். இவங்க டெலிவர் பண்ணதுலயே ரொம்ப பெருசு 42 இன்ச் பிளாட் டிவியும் 13 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய கொடை வைக்கிற பேஸும் சொல்றாங்க. இப்படி டெலிவர் பண்றது 1870ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ரோடு சரியில்லாத காரணத்தினால இப்படி டெலிவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்பவும் அந்த ஏரி பக்கத்துல இருக்கிற மக்கள் போட்லயே டெலிவர் பண்ணி அந்த பாரம்பரியத்தை கடைபிடிப்போம்னு சொன்னதுனால போட்லயே டெலிவர் பண்றாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.